Hi, வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நம்புறேன். ஸோ வெல்கம் டு டே 22 ஆஃப் பிக் பாஸ். ஸோ 22 நாட்கள் இந்த பிக் பாஸ் முடிஞ்சிருச்சுங்க. பட் ஆனால் இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் வீக்கில் இருக்கிற மாதிரியே எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. இன்னைக்கான டே வந்து ஸ்டார்ட் ஆன ஒன்று பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்து துஷார் கிட்ட வந்து சாரி கேட்குறாரு. லைக் நேற்று நடந்த சம்பவம், நேற்று நடந்த ரோஸ்ட்லாம் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்து அவருக்கு புரியும். பட் அட்லாஸ்ட் புரிஞ்சிட்டு வந்து சாரி கேட்குறாரு. டே நான் வந்து வளர்ந்த விதம் சொல்லி உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் பர்சனலாக நான் மீன் பண்ணலடா, நான் உன்னை சும்மா தான் அது சொன்னேன்னு சொல்லி அது சாரி கேட்டு அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு சம்பவம் வந்து நடந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன்சி டாஸ்க் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. கேப்டன்சி டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்கீ இருக்கும். 2 ஸ்கீல வந்து நம்ம வந்து கால் போட்டு அதில் நிற்கணும். அப்படி நின்றுட்டு நம்ம வந்து உட்காரக்கூடாது, அந்த காலை வந்து எடுக்கக்கூடாது. ஸோ 3 பேரும் ஒரே ஸ்கீல வந்து நிற்கிறாங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் புஷ் பண்ணி யார் வந்து ஃபர்ஸ்ட் கீழே விழுறாங்களோ அவங்க அவுட். கடைசி வரைக்கும் யார் ஸ்கீல இருக்காங்களோ அவங்க தான் வந்து வின். ஸோ இந்த மாதிரி சேஃபா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரவீன் வந்து உஷாரா போய் நின்ட்டாரு. பின்னாடி கனியக்கா, முன்னாடி வந்து விக்ரம். ஏன்னா நடுவில் நிற்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சேஃப் கம்பேர்ட் டு பின்னாடி நிற்கிறதுக்கும் முன்னாடி நிற்கிறதுக்கும். ஏன்னா பின்னாடி நிற்கிறது வந்து பின்னாடி நம்ம விழுந்தோம்னா சப்போர்ட்டுக்கு வந்து யாரும் இல்லை, பட்டு நம்ம வந்து கீழே விழுந்துரும். அப்படியே முன்னாடி நிற்கிறோம்னா முன்னாடி நமக்கு சப்போர்ட் இல்லை, எதுவுமே இல்லாம பட்டுன்னு ஏதாவது வந்து நம்ம தள்ளி விட்டோம்னா கீழே விழுந்துரும். ஆனா நடுவில் நிற்கும் போது நம்ம பின்னாடி விழும்போதும் சரி இல்லை முன்னாடி விழும்போதும் சரி, 2 பக்கம் விழும்போதும் பின்னாடி ஒரு ஆள் முன்னாடி ஒரு ஆள் வந்து இருக்காங்க. ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு, நமக்கு ஒரு சான்ஸ் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு நடுவில் நிற்கும் போது. ஸோ பிரவீன் சூஸ் பண்ண இடம் வந்து ரொம்ப சேஃபான, ரொம்ப ஒரு ஜி ஸ்பாட்டான ஒரு இடம். அங்க நின்னதுனால மட்டும்தான் இந்த வாரத்தோட கேப்டனா வந்து பிரவீன் வந்து ஆயிருக்காரு. அவர் கேப்டன் ஆனதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு எந்த ஒரு கிரிட்டிசைஸமும் கிடையாது. பட் அவர் வின் ஆனதுக்கு காரணம் நான் சொல்றேன். பின்னாடி ஒருத்தர் கனிகா நின்னாங்க, முன்னாடி வந்து விக்ரம் நின்னாரு. ஸோ இந்த 2 பேர் பின்னாடி முன்னாடி சப்போர்ட் இருந்ததுனால அவர் வந்து இந்த டாஸ்க்ல வந்து வின் பண்ணி இந்த வாரத்தோட 3rd வீக் கேப்டனா ஆகியிருக்காரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரவீன் சார். ஸோ வாழ்த்துக்கள். எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, எனக்கு விக்ரம் கேப்டன் ஆகணும், விக்ரமோட கேப்டன்சி பார்க்கணும்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை. பட் அன்பார்ச்சுனேட்லி வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து கேப்டன் ஆகல. அவர் ட்ரை பண்ணாரு, பட் ஆனால் அவர் நடுவில் நின்று இருந்தார்னா சாலிடா வந்து விக்ரம் கேப்டன் ஆயிருப்பாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி அவர் தோற்றுறாரு. பிரவீன் வந்து இந்த வாரத்தோட கேப்டனா ஆகியிருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து பிரவீன் கேப்டன் ஆனதுக்கு அப்புறமா வந்து அவர் வந்து பண்ண ஒரு விஷயம் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து செட் பண்ணது. நமக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம இல்லைன்னா, நமக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நமக்கு இல்லைன்னா நம்ம காட்டு மிராண்டி மாதிரி நடந்துப்போம். நமக்குன்னு ஒரு வரைமுறை இல்லைன்னா. ஸோ ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து நமக்கு நாமே செட் பண்றது வந்து என்னைக்குமே அது நல்லது. அது பிரவீன் கேப்டன் ஆன உடனே செட் பண்ணது வந்து நான் உண்மையிலேயே வந்து பாராட்டுறேன். இது ஒரு மிலிட்டரி ஸ்கூல் மாதிரி இருக்கும், மிலிட்டரி மாதிரி இருக்கும், பரேட் மாதிரி இருக்கும். நீங்க வந்து வேலையை ஒழுங்கா பண்ணலன்னா உங்களை வந்து நான் பனிஷ் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு கேப்டனா லீடர்ஷிப் எடுத்து அவர் வந்து பண்றாரு. அவர் என்ன பனிஷ் பண்ணுவேன், இது பண்ணுவேன், அது பண்ணுவேன் சொல்லல, பனிஷ் பண்ணுவேன். அது ஒரு மைண்டை வந்து சைக்கலாஜிக்கலா வந்து இது வந்து எஃபெக்ட் பண்ணும் அங்க இருக்கிற பர்சன். ஓகே, இவன் வந்து பனிஷ் பண்ணான்னு சொல்லுவான். ஸோ நம்ம ஏதாவது தப்பு பண்ணா நம்ம வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்கும், நம்ம பண்ணாமே இருக்கலாம் சொல்லி அங்க இருக்கிற கண்டஸ்டன்ட் வந்து யோசிக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. அவர் பனிஷ் பண்ணட்டும் பண்ணாம இருக்கட்டும், பட் ஆனா அது ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்த ஒரு சைக்கலாஜிக்கலா வந்து அங்க இருக்கிற கண்டஸ்டன்ட் மண்டையில வந்து புகுத்துறாரு. இந்த வாரம் நான் தான் கேப்டன், நான் சொல்றது நீங்க கேட்கணும்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப்பா இந்த வாரத்தோட கேப்டன் இருப்பாரு நான் நம்புறேன். மண்டையில வந்து புகுத்துனாரு. அவர் புகுத்தி கண்டஸ்டன்ட்லாம் சொல்ல ஆசைப்படுறாரு, இந்த வாரத்தோட ஒரு நல்ல கேப்டனா, ஒரு நல்ல லீடரா நான் வந்து இந்த வாரத்துக்கு இருக்க போறேன். சோ அதுக்கெல்லாம் கண்டஸ்டன்ட் நீங்க எனக்கு கோஆபரேட் பண்ணுங்கன்னு சொல்லி கண்டஸ்டன்ட் கிட்ட சொல்லாம சொன்னாரு. இந்த மாதிரி வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் செட் பண்ணி அண்ட் கொஞ்சம் பனிஷ்மெண்ட்லாம் இன்க்ளூட் பண்ணி சொல்லலாம். நல்லபடியா ஸ்டார்ட் பண்ணாரு. நிறைய விஷயங்கள் வந்து இன்புட் கொடுத்தாரு. பிளஸ் மெயினா இந்த வீட்ல வந்து வாண்டடா பிரச்சனை பண்ற ஒருத்தர்கிட்ட ரிக்வெஸ்டும் பண்ணாரு. பாரு, உங்களுக்கு ஏதாவது வேலை செய்ய பிடிக்கல, வேலை வந்து உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்குன்னா நீங்க தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்க பாரு, நான் வந்து வேற மாதிரி உங்களுக்கு ஒர்க் தரேன், ஆனா நீங்க அந்த ஒர்க்கை பண்ணணும்னு சொல்லி பாரு கிட்ட மட்டும் ஒரு சாஃப்ட் கார்னர் கொடுத்து, ஒரு ஆன்டிசிபேட்டி பெயில் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆன்டிசிபேட்டி பெயில் வந்து பாரு கிட்ட கொடுத்து, டேய் தயவு செஞ்சு சொல்றது கேளு, என் உசுரை வாங்காத, பிரச்சனை பண்ணாத, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நானே முத்தி மோதி செகண்ட் டைம் பார்ட்டிசிபேட் பண்ணி கேப்டன் ஆகியிருக்கேன், ஏன்னா ஒரு வாரம் நிம்மதியா இருக்க விடுன்னு சொல்லி சொல்லாம பாரு கிட்ட சொன்ன மாதிரி இருக்கு. ரிக்வெஸ்ட் பண்ணி சொன்னாரு. பட் ஆனா பாரு அது கேட்கல. அதை பத்தி நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸா வந்து பிரிச்சாங்க. லைக் இந்த வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா குக்கிங்னு வந்து ஒரு 3 பேரை ஒதுக்கி குக்கிங்காக அவங்க இன்சார்ஜ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் கிளீனிங், அண்ட் அதுக்கு அடுத்தது வந்து பாத்ரூம் கிளீனிங், அண்ட் அதுக்கப்புறம் வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்க்கு வந்து ஒரு 2 பேர் வந்து தனியா வரணும் அதை கிளீன் பண்றதுக்காக. அண்ட் வெஷல் வாஷிங் ஒரு டீம். ஸோ இதெல்லாம் வந்து டீம் பிரிச்சு அதுக்கான ஒரு ஆட்களை வந்து ஒதுக்கி அதுக்குன்னு ஒரு ரூல்ஸும் செட் பண்ணாரு. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்ல 4-5 டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கிற பர்சன்ஸ்லாம் சரியா ஒர்க் பண்ணலனா அவங்களுக்கு கிடைக்கிற ஃபுட்டோ, அவங்களுக்கு கிடைக்கிற ஸ்பெஷல் திங்ஸோ அதுல இருந்து நான் வந்து அவங்களுக்கு தர மாட்டேன்னு சொல்லி இந்த ஒரு பனிஷ்மெண்ட்டும் வந்து இந்த இடத்துல வந்து இன்க்ளூட் பண்ணாங்க. தண்டனைகள் அதிகமானதா தப்புகள் குறையும் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் தண்டனைகளை வந்து இந்த பிக் பாஸ்
பாஸ் ஹவுஸ்ல வந்து ரொம்ப அதிகமா வந்து பண்ணியிருக்காரு இந்த வாரத்துல வந்து பிரவீன். மேபி இது வந்து ஒர்க் ஆகலாம், ஒர்க் ஆகாமலையும் போகலாம், இவருக்கு பேக் ஃபயரும் ஆகலாம். பட் என்ன கேட்டீங்கன்னா இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் இல்லாம அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அவன் வந்து அவங்க கேம் ஆடாம ரொம்ப நாஸ்டியா வந்து பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப் வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் செட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து கண்டஸ்டன்ட் கிட்ட வந்து டிசிப்ளின் வரும், ஒரு நல்ல கேம் வந்து நம்ம பார்க்கக்கூடிய நிலைமையும் வரலாம். ஸோ நான் வந்து இது வரவேற்கிறேன். பிரவீன் கேப்டன் ஆயிருக்க வேணான்னு சொல்லி எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு. பட் ஸ்டில் அவர் லீடர்ஷிப்ல அவர் எடுத்த சில முடிவுகள், டிசிஷன், பனிஷ்மெண்ட் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன உண்மையிலேயே இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. மேபி இந்த சீசனோட பெஸ்ட் கேப்டனா கூட வந்து பிரவீன் வரதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு. அது வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரவீனுக்கு வந்து பிக் பாஸ் வந்து ஒரு விஷயம் சொன்னாரு. லைக் லாஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா பிரவீன் வந்து கோல்ட் காயின் நிறைய ஜெயிச்சு சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்க்கு வந்து ஒரு ஹவுஸ்மேட்டா வந்து ஷிஃப்ட் ஆகிறதுக்கு அவர் தகுதியானவர். பிளஸ் அவருக்கு வந்து ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் இருக்கு. இப்போ அவர் கேப்டன் ஆனதுனால வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா அது வந்து வந்துரும். சோ இப்போ பிக் பாஸ் வந்து ரெண்டு ஆப்ஷன் வந்து அவருக்கு தராரு. ஒன்னு பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ல இருந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்டா நீ போயிடணும். அப்படி நீ போனா உன்னோட கேப்டன்சி பதவியை வந்து நீ இழக்க வேண்டியதா இருக்கும். பட் நீ வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்டா இருக்கலாம், அந்த பவர் அந்த சலுகை எல்லாம் உங்களுக்கு வந்து இருக்கு. அப்படி உங்களுக்கு வந்து அந்த பதவி வேணாம், லைக் உங்களுக்கு வந்து சூப்பர் டீலக்ஸ் வேணாம், நான் கேப்டனாவே இருந்துக்கிறேன்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற அந்த பவர், நீங்க ஜெயிச்ச அந்த பவர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேற யாருக்காவது கொடுக்கலாம்னு சொல்லி பிக் பாஸ் வந்து இந்த மாதிரி கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்குறாரு. சோ அவர் ஜெயிச்ச சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்கான ஒரு மெம்பரும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் வந்து பாத்தீங்கன்னா கனியாக்காக்கு வந்து பிரவீன் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாரு. சோ கனியாக்கா இப்போ பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ல இருந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்க்கு வந்து போறாங்க. அப்படி போயிட்டு பிளஸ் யாரும் வந்து கனியாக்காவை நாமினேட் கூட பண்ண முடியாது. சோ அந்த பவரும் வந்து பாத்தீங்கன்னா கனியாக்காக்கு வந்து இருக்கு. நைஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வாப் டாஸ்க். பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ல இருந்து ஒருத்தர் வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்க்கு போகணும், சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ல இருக்கிறவங்க வந்து பிக் பாஸ் ஹவுஸ்மேட்க்கு வரணும். இந்த ஸ்வாப் நடக்கணும்னா பிக் பாஸ் டீம் வந்து பிக் பாஸ் ஹவுஸ்மேட் டீம் வந்து இந்த டாஸ்க்ல வந்து ஜெயிக்கணும். அவங்க ஜெயிச்சாதான் இந்த ஸ்வாப் வந்து நடக்கும். அவங்க தோத்துட்டாங்கன்னா இந்த ஸ்வாப் வந்து நடக்காது. இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ல இருக்கிற மெம்பர்ஸ் அப்படியே இருப்பாங்க. சோ இந்த டாஸ்க் வின் பண்றது வந்து பிக் பாஸ் ஹவுஸ்மேட்க்கு வந்து ரொம்ப முக்கியம். சோ போராடி வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இந்த டாஸ்க் வந்து பிக் பாஸ் ஹவுஸ்மேட் வின் பண்ணாங்க. வின் பண்ணி ஸ்வாப்பை வந்து பண்ணாங்க. சோ பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கலையரசன் வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்க்கு வந்து ஸ்வாப் பண்ணாரு. சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ல இருந்து சுபிக்ஷா வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸ்மேட்டா ஸ்வாப் ஆனாங்க. சோ இந்த ரெண்டு பேரும் வந்து ஸ்வாப் ஆகியிருக்காங்க. கலையரசன் உண்மையிலேயே எதுக்கு இருக்கான், ஏன் இருக்கான்னு நிஜமா எனக்கு தெரியல. அவன் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் வந்து ஸ்வாப் ஆனா எதுக்கான ஏன் ஆனா நிஜமா தெரியல. அங்க போய் சபரி கிட்டையும் எஃப்ஜே கிட்டையும் கூட்டு சென்றுட்டு ஒரு கேங்கா ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஸ்ட்ராங் டீம்ல அவர் மெம்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து ஸ்ட்ராங்கா வந்து ஃபர்ஸ்ட் வீக் பாரு இருந்தாங்க, அவங்க கூட ஒட்டிக்கிட்டு இருந்தான். இப்போ வந்து சபரி அண்ட் எஃப்ஜே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு சொல்லி அவன் ஃபீல் பண்றான். அதனால வந்து இப்போ அங்க போய் ஒட்டிக்கிட்டு இருக்கான். அடுத்த வாரம் வேற யாராவது ஸ்ட்ராங்கா வந்தாங்கன்னா அங்க போய் கூட கலை வந்து ஒட்டிக்கிட்டு இருப்பான். அன்லெஸ் அண்ட் அன்டில் இந்த வாரம் சர்வை பண்ணா போய் ஒட்டுவான். இல்லைன்னா இந்த வீக் நாமினேஷன்ல இருக்கான், எவிக்ட் ஆனா இந்த வீக்கே வெளியே போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஸ்வாப் வந்து நடந்தது. ஸோ இந்த ஸ்வாப்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கனி அண்ட் பார்வதி ஃபைட். இது பேசணும்னா நான் கொஞ்சம் யோகா பண்ணிட்டு நிறைய வந்து மூச்சு வாங்கி நான் பேசுறோம். கனி அப்புறம் வந்து பார்வோட சண்டை. இப்போ வந்து கனியக்கா வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட் யாருக்கு என்ன ஒர்க் கொடுத்தாலும் பிக் பாஸ் ஹவுஸ்மேட் வந்து அது பண்ணணும். அதுதான் ரூல்ஸ், அதுதான் ரெகுலேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து பார்வதிக்கு வந்து ஒரு ஒர்க் கொடுக்குறாங்க, ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. என்னோட துணிலாம் கொண்டு வந்து டோர் டெலிவரி பண்ணு சூப்பர் டீலக்ஸ்ல வந்து சொல்றாங்க. பார்வதி வந்து அந்த துணிலாம் எடுத்துட்டு வந்து உங்களோட பிரைவேட் துணிலாம் நான் எடுக்க மாட்டேன், எல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. பட் ஸ்டில் கேப்டன் இன்சிஸ்ட் பண்ணனால அவங்க வந்து எடுத்துட்டு போய் கனியக்கா வந்து பாத்தீங்கன்னா அவங்க லைக் இப்போ வந்து நான் தான் கனியக்கா, இங்க வந்து பார்வு இருக்காங்கன்னா அவங்க வந்து துணியை எடுத்துட்டு சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்க்கு வந்து இருக்காங்க. அவங்க இங்க வரும்போது தேங்க்யூ பார்வதி அப்படின்னு சொல்லி அவங்க கையை நீட்டுறாங்க. இந்த மாதிரி கையை நீட்டுறாங்க துணி வாங்குறதுக்காக. பாரு ரொம்ப கேவலமான ஒரு ஆட்டிடியூட்ல அந்த துணியை எடுத்துட்டு போய் கீழே போட்டுட்டு டோர் டெலிவரி தான் பண்ண சொல்லுவாங்க, நான் கையில தர மாட்டேன், உள்ள தர மாட்டேன்னு சொல்லி அவங்களுக்கான ஒரு ஆட்டிடியூட்ல அவங்களுக்கான ஒரு பிஹேவியர்ல வந்து கீழே போட்டு அவங்க போயிட்டாங்க. அது துவைச்சு வாஷ் பண்ண துணி. அங்க வாஷிங் மிஷின்லாம் கிடையாது. அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களே கையில வந்து அதை துணியை துவைச்சு காய வச்சு யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி அவங்க கஷ்டப்பட்டு துணியை வந்து துவைச்சு காய போட்டு அவங்க வச்சிருக்காங்க, மடிச்சு வச்சிருக்காங்க. அது வந்து இங்க வந்து கொடுக்க வேண்டியது அவங்களோட பொறுப்பு. அவங்க வந்து கையை நீட்டி தேங்க்யூ பாருன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லி
அவங்க கையை நீட்டுறாங்க. அது கொஞ்சம் கூட மதிக்காம அந்த துணியை எடுத்துட்டு போய் அப்படியே அந்த அழுக்கா இருக்கு, அங்க வந்து பெருக்கு கூட இல்ல, அது ஃபுல்லா மண்ணா இருக்கு, அழுக்கா இருக்கு, அங்க போய் அப்படியே போட்டு போறாங்க. யாராச்சும் பண்ணுவாங்களா? கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கிறவங்க, கொஞ்சமாச்சும் சென்ஸ் இருக்கிறவங்க யாராச்சும் இந்த மாதிரி பண்ணுவாங்களா? அன்லெஸ் அண்ட் அன்டில் இட்ஸ் பாரு. எனக்கு வந்து அது ரொம்பவே பேட் பிஹேவியரா இருந்துச்சு. இன்னைக்கு கனியக்கா மேல நிறைய விமர்சனம் எனக்கு இருக்கு. கனியக்கா மேல எனக்கு நிறைய விமர்சனம் இருக்கு. எஃப்ஜே வந்து சப்போர்ட் பண்றாங்க, எஃப்ஜேக்காக நிறைய பண்றாங்க, விட்டு கொடுக்குறாங்க, ஃபேவர் பண்றாங்க, நிறைய பேரை வந்து பாத்தீங்கன்னா ஃபேவர் பண்றாங்க, எல்லாமே இருக்கு எனக்கு. பட் இந்த இடத்துல இன்னைக்கு நடந்த ஒரு சம்பவத்துல நான் வந்து கனியக்காவுக்கு வந்து சப்போர்ட் பண்றேன். அவங்க கோவப்பட்டது, அவங்க வருத்தப்பட்டது, பார்வதி கூட சண்டை போட்டது, நான் வந்து தர்ணால உட்கார்றேன், நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு வந்து அவங்க சாரி கேட்கணும்னு சொல்லி அவங்க கேட்டது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சரியான விஷயமா நான் வந்து பாக்குறேன். ஏன்னா டே பை டே வந்து பாத்தீங்கன்னா பார்வதியோட ஆட்டிடியூட் வந்து ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. டே பை டே நான் சொல்றேன், எனக்கு வந்து சில இடத்துல வந்து பார்வதிக்கு நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். பட் ஆனா இப்போ அவங்க பண்றதெல்லாம் வந்து ஓவர் ஆட்டிடியூடா இருக்கு. வேணும்ட்டு வந்து வம்பிலுக்குனோக்காக சண்டை போடுறதுக்காக அவங்க பண்ற மாதிரி இருக்கு. அது ஒரு ஷோல பாக்குறதுக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. உங்க பக்கம் நியாயம் இருக்கா, உங்க பக்கம் தர்மம் இருக்கா, நீங்க உண்மையிலே கஷ்டப்படுறீங்களா, உங்களுக்கு பண்ண இஷ்டம் இல்லையா சொல்லிட்டு போங்க. சொல்லாம எல்லாமே வந்து பாதியில எடுத்துட்டு பண்ண முடியாத சமயத்துல, பண்ண முடியாம இருக்கிற சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேவலமா வந்து ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க, கேவலமா வந்து சண்டை போடுவாங்க. அது பாக்குறது ரொம்ப கேவலமா இருக்கு. எதுக்கு நீங்க வந்து இந்த பிக் பாஸ் குள்ள வந்தீங்க? எல்லாமே ஒத்துக்கிட்டு தானே வந்தீங்க. நான் இதெல்லாம் பண்ணுவேன், அதெல்லாம் பண்ணுன்னு சொல்லி சைன் போட்டு தானே உள்ள வந்தீங்க. இப்போ வந்து நான் இது பண்ண மாட்டேன், அது பண்ண மாட்டேன், என்னோட இது போகுது அது போகுதுன்னு சொல்ல எப்படிங்க அர்த்தம்? என்னங்க அர்த்தம்? எனக்கு புரியலையே. எதுக்கு நீங்க எல்லாம் பிக் பாஸ் வரீங்க? நல்லா பேசுறீங்களே, நல்லா கத்துறீங்களே, வேணும்னு போய் வம்பி இழுக்கிறீங்களே, வேணும்னு போய் சண்டை போடுறீங்களே, தேவையா? தேவையில்லாத ஒரு சண்டை, தேவையில்லாத ஒரு ஆட்டிடியூடா இருந்துச்சு. ஒருத்தங்க வந்து கையை இப்படி நீட்டி தேங்க்யூ பாரு கொடுங்கன்னு சொல்லி இந்த மாதிரி வந்து கையை நீட்டி அவங்க வச்சிருக்காங்க, அப்படியே அவங்க கீழே போட்டு போறாங்க. ஏன்னா 10 ஜென்ம பகை ஏதாச்சும் கனியக்கா கூட உங்களுக்கு இருக்கா? எதுவுமே இல்ல. அப்படியே வந்து அவ்வளோ வெறுப்பு, அவ்வளோ ஹேட்ரட் வந்து கனியக்கா மேல காட்டுறீங்க. சரி கனியக்கா வேணாங்க, கோ கண்டஸ்டன்ட் தானே, உங்களை வந்து அப்படி ஒன்றும் மோசமா வந்து கனியக்கா ட்ரீட் பண்ணலையே, மோசமா வந்து எதுவுமே பண்ணலையே கனியக்கா உங்களை. ஆனா நீங்க அவ்வளோ மோசமா வந்து கனியக்கா நினைச்சு அதை ட்ரீட் பண்றது, டைம் கிடைக்கிற கேப்ல எல்லாம் குடுத்துறது, அதெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. லைக் ஆனா ஒரு பாயிண்ட் வந்து பார்வை எடுத்து வச்சாங்க. தொடர்ந்து 4 வாரமா வந்து கனியக்கா வந்து நாமினேஷன்லயே வரல. ஸோ இது வந்து கரெக்டான பாயிண்ட் தான். எல்லாருமே வந்து நாமினேஷன்ல வரணும், அப்போதான் அவங்களோட பவர் என்ன, அவங்க உண்மையிலேயே என்ன பிளே பண்ணியிருக்காங்க சொல்லி தெரிய வரும். ஸோ நாமினேஷன்லயே வராம தப்பிக்கிறது வந்து ஒரு நல்ல கேம் கிடையாது. அவங்க நாமினேஷன்ல வரணும், அதுதான் என்னோட ஆசையும். பட் ஸ்டில் கையில குடும்பமா கீழே போட்டு சண்டை போடுறது, கனியக்கா அதுக்காக வந்து கேட்டது, கனியக்கா கேட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் தர்ணால உட்கார சொல்லும் போது அப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணது தப்பு, இப்படி நம்ம பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லி அப்போ கூட வந்து பாரு ரியலைஸ் பண்ணாம, ஆமா என்னால அவங்க இதெல்லாம் பண்ண முடியாது, நானும் தர்ணால உட்கார்றேன், நானும் சாப்பிடாம இருக்கேன், சாப்பாடை வச்சு தானே நீங்க கேமே விளையாடுறீங்க, நானும் அது பண்றேன்னு சொல்லி அவங்களோட ஆட்டிடியூட் வந்து ஒஸ்டா வந்து போயிட்டே இருக்கு. இது நான் என்ன சொல்றேன்னு தெரியலங்க. இது வந்து கண்டிப்பா நான் வந்து கனியக்காக்கு தான் இந்த இடத்துல சப்போர்ட் பண்றேன். அவங்க வந்து உள்ள போய் பெட்ல எஃப்ஜே மாதிரி அங்க வை இங்க வை இது பண்ணு அது பண்ணு சொல்லி டார்ச்சர் பண்ணியிருந்தாங்கன்னா நான் பார்வதிக்கு வந்து சப்போர்ட் பண்ணிருப்பேன். பட் கனியக்கா அப்படி பண்ணல. ரொம்ப ஹம்பிளா, ரொம்ப டீசென்டா அங்க இருந்து இங்க வந்து குடுன்னு சொல்லி கையை நீட்டி தேங்க்யூ பாருன்னு சொல்லி கொடுத்து வாங்குறாங்க. அப்படி கையில கொடுக்க கூட ஒருத்தங்களால முடியல, கீழே வெஸ்ட் போறாங்க, இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஆட்டிடியூட் பண்றாங்கன்னா எதுக்கு அவங்க பிக் பாஸ் ஹவுஸ்ல வந்து இருக்கணும்? பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வாண்டடா வந்து சண்டை போடணும்னு சொல்லி அவங்க வந்து சண்டை போடுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒர்க் பண்றது வந்து பிடிக்கல, அவங்களுக்கு வந்து மகாராணி மாதிரி இருக்கணும் போல, அவங்க சொல்லதான் மத்தவங்க கேட்கணும் போல, மத்தவங்க சொல்றது மத்தவங்க யாராவது அவங்கள வந்து ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு பொத்திக்கிட்டு வருது. அந்த வேலையை பண்ணாம இருக்கிறதுக்கு எப்படி சண்டை போடுறாங்களோ அப்படி சண்டை போடுறாங்க. பிளஸ் நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா பார்வதி கிட்ட வந்து பேசுறதுக்கு வந்து பாயிண்டே கிடையாது, நியாயமே கிடையாது. அவங்க சொன்னாங்க கீழே வந்து பெருக்கி தான் இருக்கு, கிளீனா இருக்கு, அதனால தான் நான் வச்சேன்னு சொல்லி கேப்டன் கிட்ட வந்து சொல்றாங்க. இன்னும் இந்த இடம் வந்து பெருக்கவே இல்லை பாரு, எடுத்துட்டு போய் உள்ள வைங்க, எடுத்துட்டு போய் உள்ள வருங்கன்னு சொல்லி 2-3 வாட்டி வந்து சொல்றாரு. அந்த இடத்துல வந்து பார்வதி கிட்ட பேசுறதுக்கோ கவுண்டர் கொடுக்குறதோ எந்த ஒரு வார்த்தையும் இல்லை. அந்த இடத்துல என்ன பிளே பண்ணணும்? இப்போ வந்து நம்ம கத்துவோம், நம்ம பேசுவோம், எல்லாமே பண்ணுவோம். பட் ஆனா ஒருத்தர் வந்து பாயிண்டா பேசி நம்ம வந்து தப்புங்கிற இடத்துல, தப்புங்கிற ஸ்டேஜ்ல வரும்போது அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஆப்ஷன் ஏ, நீங்க சொல்றது கரெக்ட், நான் வந்து பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி தப்பை வந்து ஒத்துக்கிறது. இல்ல 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 அடிப்பட்ட ரொம்ப அடி முட்டாளா இருந்ததா, இல்ல நீங்க போய் சொல்றீங்க, நான் அப்படி ஒத்துக்க மாட்டேன், நான் செய்யறதா நான் சொல்றதா சரி, நான் பண்றதுதான் சரி அப்படின்னு சொல்லி அதுலயே நிக்கிறது. ஆப்ஷன் சி. எதுக்கு இப்போ கிட்ட வரீங்க? எதுக்கு இவ்வளவு கிட்ட வரீங்க? தூரம் போங்க. இப்போ ஏன் கத்துறீங்க? இப்போ ஏன் அவங்க வாய்ஸ் ரைஸ் பண்றீங்க? இவ்வளவு நேரம் வந்து அவங்க வாய்ஸ் ரைஸ் பண்ணது அதெல்லாம் கணக்கு இல்ல. அவங்க பாயிண்ட் பேசி அவங்க இந்த இடத்துல வந்து லாக் பண்ணும் போதுதான் இந்த வாய்ஸ் ரைஸ் பக்கத்துல வரதெல்லாம் வந்து பார்வைக்கு வந்து தெரியுது. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட். ஆப்ஷன் ஏ தப்ப வந்து அவங்களால ஒத்துக்க முடியாது. ஆப்ஷன் பி அடி முட்டாள் கிடையாது, கமருதீன் மாதிரி நான் செஞ்சது சரின்னு சொல்லி சொல்றதுக்கு. ஆப்ஷன் சி தப்பையும் ஒத்துக்காம செஞ்சது சரின்னு சொல்லாம இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு ஒரு விக்டம் கார்டு வந்து பிளே பண்றது. இப்போ ஏன் கிட்ட வர, தள்ளி நில்லுங்க, இப்போ ஏன் வாய்ஸ் ரைஸ் பண்ணீங்க, இவ்வளோ நேரம் வந்து இந்த வீடு 2:30 வரைக்கும் கத்துறீங்க, அதெல்லாம் வாய்ஸ் ரைசிங் கிடையாது. அதெல்லாம் வந்து ஒரு பக்கத்துல கனியக்கா பக்கத்துல இப்படி வந்து உட்கார்றீங்க, அவங்களை வந்து இரிட்டேட் பண்றீங்க, அது வந்து உங்களுக்கு
அவங்களுக்கு வந்து பக்கத்துல வரது இரிட்டேட்லாம் தெரியல. ஒன்னாம் டிஸ்டன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிரவீன் வந்து பாயிண்டா பேசுறது தான் பார்வதிக்கு வந்து ரொம்ப தப்பா தெரியுது. அவங்க கிட்ட பேச பாயிண்ட் இல்லைங்க. அந்த டாபிக்கை விட்டு கடந்து வரணும். அந்த டாபிக்கை வந்து ஸ்கிப் பண்ணணும். அவர் கேட்ட கேள்வி வந்து மறைக்க வைக்கணும். டாபிக்கை வந்து சேஞ்ச் பண்ணணும். அதுதான் அவங்களோட வந்து நோக்கம். பிரவீன் கேட்ட கேள்விக்கு பார்வதி கிட்ட பதில் கிடையாது. அந்த கேள்வியை எப்படியாச்சும் மடக்க வைக்கணும். அந்த கேள்வியை வந்து ட்விஸ்ட் பண்ணணும். அந்த கேள்வியை வந்து வேற எங்கேயாவது வந்து திசை திருப்பணும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு பக்கத்து வரீங்க, இப்போ ஏன் இவ்வளவு கத்துறீங்க, தள்ளி நில்லுங்கன்னு சொல்லி அந்த கேள்வியை அப்படியே வந்து ட்விஸ்ட் பண்ணி தள்ளி விட்டாங்க. கேள்வியை வந்து பாத்தீங்கன்னா மடக்கடிக்க செஞ்சுட்டாங்க. இந்த மாதிரி அந்த கேள்வியை வந்து அப்படியே ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அந்த டாபிக் அப்படியே சேஞ்ச் பண்ணி வேற டாபிக் வந்து வராங்க. ஏன்னா அவங்க பண்ண தப்பு, அவங்க மேல தப்பு இருக்குன்னு சொல்லி அவங்க உணர்ந்துட்டாங்க. இப்படியே நம்ம கண்டினியூ பண்ணோம்னா நம்ம பேர் தான் டேமேஜ் ஆகும். அந்த டாபிக்கை சேஞ்ச் பண்ணணும். அவர் சொல்ற ஒரு விஷயத்தை வந்து மாத்தணும். அது எப்படி மாத்தலாம், விக்டம் கார்டு ப்ளே பண்ணி மாத்தலாம். அதுதான் இந்த இடத்துல பார்வதி பண்ணாங்க. அந்த வார்த்தை ஜாலங்கள்ல பயங்கரமா ப்ளே பண்றாங்க பார்வதி, வேற லெவல் ஆக்சுவலி. ஸோ அட்லாஸ்ட் இந்த மாதிரி நிறையா வந்து பேசி நிறையா பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியை வந்து அவங்க மேலே இருக்கிற தப்பை வந்து இதுக்கு மேலே நம்ம பேசணும்னா நம்ம பேர் தான் கடும், இதோட சாரி கேட்டு இந்த பிரச்சனை முடிச்சுக்கலாம் சொல்லி சாரி கேட்டு பிரச்சனையை முடிச்சிட்டாங்க. பட் நைஸ் நல்லா சண்டை சொல்லலாம். பட் ஆனால் அந்த துணியை எடுத்துகிட்டு போய் கையில் கொடுத்துருந்தா இதெல்லாம் ஒன்றுமே நடந்திருக்காது. தேவையில்லாமல் அதை கீழே போட்டு இவ்வளோ பிரச்சனை ஆகி பார்வோட நேம் வந்து இன்னும் கெடுத்து அவங்க மேலே இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் நல்ல ஒப்பீனியனும் வந்து கெடுத்துட்டு ஏன் வந்து அவங்க இருக்காங்கன்னு சொல்லி நிஜமா எனக்கு புரியல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. சூப்பர் டீலக்ஸ்ல வந்து ஒரு பிரிவிலேஜ் இருக்கு. அங்க இருக்கிற 7 பேர்ல 3 பேர் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ கன்னியாக்காக்கு வந்து ஆல்ரெடி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து கிடைச்சது. இவர் பிரவீன் வந்து அவர் கொடுத்துட்டாரு. ஸோ இன்னும் 2 பாஸ் வந்து சூப்பர் டீலக்ஸ் வந்து இருக்கு. ஸோ இப்போ வந்து 2 பேரை வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ எல்லாரும் சூப்பர் டீலக்ஸ் இருக்கிறவங்க ஓட் பண்ணி சபரி அண்ட் எஃப்ஜேக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து கொடுத்தாங்க. லாஸ்ட் வீக் தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து எஃப்ஜேக்கு போச்சு. ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு போதுமானது. செகண்ட் வீக்கும் கண்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து அவன் வாங்குறான். இது எந்த வகையில சரின்னு எனக்கு தெரியல. வேற யாருக்காவது அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்கு எஃப்ஜேக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போச்சுன்னு சொல்லி நிஜமா எனக்கு தெரியல. ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஜே வந்து பேம்பர் பண்ணி சேவ் பண்ணி வந்து இங்க இருக்கிற ஹவுஸ்மேட் வந்து வச்சுக்கிறாங்க. லாஸ்ட் சீசன்ல வந்து எப்படி ஜெஃப்ரி வந்து எல்லா சலுகையும் எடுத்துக்கிட்டு ஒரு பிரிவிலேஜா வந்து இந்த பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள இருந்தானோ அதே மாதிரி எஃப்ஜே வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசனோட பிரிவிலேஜ் பேபியா இருக்கான். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கேட்காம எல்லாமே ரொம்ப ஈஸியாக வந்து அவனுக்கு கிடைக்குது. நாமினேஷனுக்கு வராமல் 2 வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து அவனுக்கு கிடைக்குது. எப்படி அவனுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் 2 வாரம் தொடர்ந்து கிடைக்குது? எதனால? அவன் அப்படி என்ன பண்ணிட்டான்? ஹவுஸ்ல ரொம்ப நல்லா கேம் பிளே பண்ணனா, எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அன்பா இருக்கானா, எல்லாருக்கிட்டையும் வந்து மரியாதை கொடுத்து பேசுறானா, நல்லா கேம் ஆடுறானா, இல்லை யாரோட ஹெல்ப் இல்லாமல் ஒரு பொண்ணோட கேமை கெடுக்காம இந்த கேமை வந்து அவன் பிளே பண்ணிட்டானா? எதுவுமே பண்ணாமல் எதுக்குப்பா அவனுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்? கலை வேற இங்கே வந்துட்டானா? ஐயோ அந்த கலை வந்து சரியான பச்சோந்தி, சரியான பொச்சொந்தி. அது என்ன சொல்லுன்னு தெரியல. 2 வாரம் வந்து பார்வதி கூட ஒத்திக்கிட்டு சபரி அண்ட் எஃப்ஜே வந்து அப்போஸ் பண்ணிருந்தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சபரி அண்ட் எஃப்ஜே கிட்ட போய் ஒட்டிக்கிட்டு பார்வதி வந்து அப்போஸ் பண்றான். கேங் இல்லாம 2 பேர் வந்து சப்போர்ட் இல்லாம அவனால இருக்க முடியாது போல. யாராவது அவனுக்கு வந்து தேவைப்படுறாங்க. என்ன கொடுமைன்னு தெரியல. பார்வதி கிட்ட இருக்கும்போது சபரி மேல வன்மத்தை கொட்டுறது மட்டும்தான் கலையோட வேலையா இருந்துச்சு. அந்த வன்மம்லாம் கொட்டியாச்சு. வன்மத்தை கொட்டினதுக்கு அப்புறமும் அந்த வன்மம் யார் மேல கொட்டினானோ அவங்க கூட போய் சேர்ந்துக்கிறது எவ்வளவு கேவலமான வேலை இது. இப்போ சரி அது கூட பரவாயில்ல, நான் நல்ல நோக்கம் வன்மத்தை கொட்டிட்டா அது போய் சேர்ந்துட்டான், நைஸ் குட் அப்படின்னு சொல்லலாம். பட் யாரு வந்து யாருமே சேர்த்துக்காத சமயத்துல ஒருத்தங்க வந்து அவங்களுக்கு அடைக்காலம் கொடுத்து அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு அவனையும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வளர்த்து விட்ட பார்வதி அண்ட் திவாகரை வந்து ஒரு கொஞ்சம் கூட வந்து ஒரு நன்றி விசுவாசமும் இல்லாம அப்படியே வந்து எதிர்க்கிறான். அவங்களோட வன்மத்தை வந்து கொட்டுறான். அப்படி பார்வதி ஒன்னும் கலைக்கு வந்து துரோகம் பண்ணலையே, கலைக்கு வந்து பார்வதி ஒண்ணுமே சொல்லலையே, எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கலையே, ஏன் இந்த மாதிரி ஒரு பச்சை துரோகம் ஒரு பச்சோந்தி வேலை வந்து அவன் பார்க்கறான். ஐ அம் நாட் a பார்வதி ஃபேன். பட் ஒரு தேர்ட் பர்சனா ஒரு பிக் பாஸ் பார்க்கும்போது 2 வாரம் ஃபர்ஸ்ட் வீக்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் வீக் நீங்க இந்த எபிசோட் கூட எடுத்து பாருங்க. கலையரசனுக்கு வந்து 20 பேர்ல 15 பேர் வந்து கலையரசன் வந்து நாமினேட் பண்ணிருப்பாங்க அவன் வந்து இந்த வீட்டை விட்டு போகணும்னு சொல்லி. அந்த டைம்ல யாருமே வந்து கலையரசன் கூட பேசவும் மாட்டாங்க. வெறும் பார்வதி திவாகர் மட்டும் தான் அவனை கூட வச்சுட்டு கூட பேசின்னு இருப்பாங்க. அவனை வந்து கொஞ்சம் வளர்த்து விட்டு கம்ஃபர்ட் ஜோனுக்கு கொண்டு வருவாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தங்களை வந்து 2 வாரத்துல அப்போஸ் பண்ணி அவன் 2 வாரம் வந்து அவங்க கூட பார்வதி திவாகர் கூட சேர்ந்துட்டு சபரி மேல வன்மத்தை கொட்டி இருந்தா, சபரியை பிடிக்காம இருந்தா, நீங்க வீட்டுல இருக்கிற வரைக்கும் சபரி மேல வந்து எனக்கு வன்மம் இருக்கும், அவனை வந்து நான் குறை சொல்லிட்டே இருப்பேன்னு சொல்லி சொன்னான். ஆனா 2 வாரம் முடிஞ்சிருக்க அப்புறமா எப்போ வந்து பார்வதி மேல கொஞ்சம் கெட்ட பேர் வர ஆரம்பிச்சிட்டோ அப்படியே வந்து சபரி பக்கம் வந்து ஜம்ப் ஆகுறான். சபரி பக்கம் போய் அங்க வந்து ஒட்டிக்கிட்டு யார் மேல வன்மத்தை கொட்டினானோ அவங்கிட்ட வந்து ஒட்டிக்கிட்டு யார் வந்து அவங்களுக்கு அடிக்காலம் கொடுத்தாங்களோ அவங்க மேல வந்து இப்போ வன்மத்தை கொட்ட ஆரம்பிக்கிறான். என்ன மாதிரி ஜன்மமா இருப்பான் அவன். அவன் வேற வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்க்கு வந்தான் பாத்தீங்களா, அவனோட ஓட்டம் வந்து கன்சிடர் பண்ணாங்க. சபரி அண்ட்
எஃப்ஜேக்கு வந்து அவன் ஓட் பண்ணான். தெரியல எதுக்கு எஃப்ஜேக்கெல்லாம் ஓட் பண்ணுறாங்கன்னு சொல்லி சீரியஸ்லி. ஸோ எனிவேஸ் இதை பற்றி சொல்கிறது பெருசாக ஒன்றும் இல்லை. 2 வாரம் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜேக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போயிருக்கு. எனக்கு அதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. எனக்கு வந்து அவன் நாமினேஷனில் வரணும் தான் நான் இருந்தேன். பட் தேவையில்லாமல் எஃப்ஜேக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போய் 2 வாரம் அவன் தப்பிச்சிட்டான். அடுத்த வாரம் ஆச்சு மாற்றானான்னு சொல்லி அவன் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சபரி, எஃப்ஜே அண்ட் கனியக்கா, ஸோ இந்த 3 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் இருக்கிற ப்ரிவிலேஜ்னால நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து போச்சு. கனியக்காக்கு வந்து பிரவீன் வந்து ஜெயிச்ச பாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 3 பேரை வந்து நாமினேட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷாவும் வந்து லாஸ்ட் வீக்லி டாஸ்க்ல நடந்த ஜூஸ் ஃபேக்டரி டாஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா வந்து வின் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சேவ் ஆகுறாங்க. பிளஸ் அவங்களுக்கு ஒரு பாஸ் இருக்கு. அவங்க வந்து இன்னொருத்தவங்களையும் சேவ் பண்ணலாம். ஸோ இந்த பவரை வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா வியானாவை வந்து சேவ் பண்ணாங்க. சப்போஸ் வியானா வந்து நாமினேஷன்ல வந்திருந்தாலும், நாமினேஷன்ல அவங்க வரல, சப்போஸ் அவங்க வந்திருந்தாலும் வியானா வந்து இன்னைக்கு வந்து சேவ் ஆயிருப்பாங்க. ஓகே, நாமினேஷன் லிஸ்ட் பார்த்துடலாமா? ஸோ வீட்டுக்குள்ள வந்து 16 பேர் இருக்காங்க. அந்த 16 பேர்ல வந்து எஃப்ஜே, சபரி, சுபிக்ஷா, வியானா, கனியக்கா இந்த 5 பேரை வந்து நாமினேட் பண்ண முடியாது. ஸோ பாக்கி இருக்கிற 11 மெம்பர்ஸை வந்து நாமினேட் பண்ணலாம். இந்த 16 பேர் சேர்ந்து 11 மெம்பர்ஸை வந்து நாமினேட் பண்ணலாம். அந்த 11 மெம்பர்ல இந்த வாரம் எவிக்ஷனுக்காக நாமினேட் ஆனவங்க வந்து பாத்தீங்கன்னா அரோரா நாமினேட் ஆயிருக்காங்க, கமருதீன் நாமினேட் ஆயிருக்காரு. 10 ஓட்டு வந்து கமருதீனுக்கு விழுந்திருக்கு அவர் அக்ரெசிவா பிளே பண்ணதுனால. 16 பேர் தான் வீட்டுக்குள்ள இருக்காங்க. 16 பேர்ல 10 பேர் வந்து கமருதீனுக்கு ஓட் பண்ணிருக்காங்க. இந்த வீக் வந்து இந்த வீட்ல இருக்க கூடாதுன்னு சொல்லி ஹையஸ்ட் ஓட்டுங்க சீரியஸ்லி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கலையரசன் 3 ஓட்டு வாங்கியிருக்காரு. அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பார்வதி 7 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 16 பேர்ல 7 ஓட்டு வந்து பார்வதி வந்து வெளியே போகணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வினோத், கானா வினோத் வந்து நாமினேட் ஆயிருக்காரு. இந்த 5 பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரத்தோட எவிக்ஷனுக்காக நாமினேட் ஆயிருக்காங்க. இந்த 5 பேர்ல ஒருத்தர் இல்ல 2 பேர் இந்த வாரம் வந்து எவிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது யாருன்னு இந்த வாரம் எண்டில் தான் நமக்கு தெரிய வரும். பட் இந்த வாரத்துக்கான நாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டைட்டா இருக்கு. ரொம்பவே க்ளோஸ் தான் வந்து நாமினேட் பண்ணிருக்காங்க. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நாமினேஷன்ல வந்தாங்கன்னா அதுல யார் ரொம்ப வீக்கா இருக்காங்களோ ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து வெளியே போயிடுவாங்க. பட் ஸ்ட்ராங்கா இருக்கிற 5 பேரை மட்டும் நாமினேட் பண்ணாங்கன்னா அந்த 5 பேர்ல வந்து எல்லாமே வந்து ஸ்ட்ராங் தான், நல்ல கண்டஸ்டன்ட் தான். பட் அந்த 5 பேர்ல ஒருத்தர் போக வேண்டியதா இருக்கும். பிகாஸ் ஆஃப் திஸ் ரொம்பவே பார்த்து ரொம்ப கம்மியான மெம்பர்ஸை வந்து நாமினேட் பண்ணனால இது வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த மாதிரி வந்து நீங்க ரொம்ப கன்சிஸ்டண்டா ரொம்பவே பார்த்து உங்களோட ஓட்டை வந்து சேவ் பண்ணி குறிப்பிட்ட ஸ்ட்ராங் பீப்புளை மட்டும் நீங்க நாமினேட் பண்ணீங்கன்னா உங்களால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராங் பீப்புளை வந்து இந்த கேம் விட்டு வெளியே போக வைக்க முடியும். ஏன்னா யாராவது ஒருத்தர் வந்து எவிக்ட் ஆகி தானே ஆகணும் வாரத்துல. ஸோ வீக் பீப்புளை நீங்க நாமினேட் பண்ணாம விட்டுட்டு வெறும் ஸ்ட்ராங் பீப்புளை மட்டும் நீங்க டார்கெட் பண்ணி நீங்க நாமினேட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்ட்ராங் பீப்புள் வந்து இந்த கேம் விட்டு வெளியே போயிடுவாங்க. இது வந்து பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி. ஹவுஸ்மேட் வந்து இது பிளான் பண்ணி பண்ணாங்களா இல்லைன்னு தெரியல. ஏன்னா கமருதீனுக்கு மட்டும் 10 ஓட்டு, 16 பேர் தான் இந்த வீட்டில் இருக்காங்க. கமருதீன் ஒரு ஆளை வந்து குறைச்சனா 15 மெம்பர்ஸ், வெறும் 15 பேர்ல 10 பேர் கமருதீனுக்கு வந்து ஓட் பண்ணிருக்காங்க வெளியே போகணும்னு சொல்லி. ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே டைட்டா வந்து நாமினேஷன் பிளான் பண்ணியிருக்காங்க, நாமினேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே நல்ல நாமினேஷன். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா கானா வினோத், கலையரசன், அப்புறம் அரோரா, ஸோ இந்த 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் வீக் கண்டஸ்டண்டா வந்து கன்சிடர் பண்றேன். பட் ஆனா அவங்களும் வந்து ஸ்ட்ராங் கண்டஸ்டண்டா தான் நான் பார்க்குறேன். மோஸ்ட் ப்ராபபிலி நான் வந்து கெஸ் பண்றது இந்த வாரம் மேபி கலையரசன் இல்ல அரோரா, இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தர் இல்ல 2 பேர் எவிக்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. அது வந்து நம்ம இந்த வீக்கெண்ட் தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். அது வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் நல்லா டைட்டா போட்டிருக்காங்க சீரியஸ்லி. வந்து இன்னைக்கு இந்த வீக்குக்கான நாமினேஷன் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. பட் என்னோட எண்ணம் வந்து தேவையில்லாத நிறைய பீஸ் வந்து இந்த வீட்டுக்குள்ள இருக்கு. முதல்ல அவங்கள நாமினேட் பண்ணி வெளியே அனுப்புங்க. ரம்யா ஜோலாம் எதுக்கு இருக்காங்களே தெரியல. அவங்களாம் கொஞ்சம் வெளியே அனுப்பிச்சா கேம் வந்து இன்னும் கொஞ்சம் சூடு பிடிக்கும். அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எதுக்கு வந்து ரொம்ப டைட்டா வந்து ஸ்ட்ராங் பிளேயர்ஸை வந்து நாமினேட் பண்றாங்கன்னு தெரியல. அது நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். பட் இப்போ வந்து அது சே அப்படின்னு சொல்லி எனக்கு இருக்கு, என்னோட ஃபீல் அது. பட் ஆனால் இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி ஆக்சுவலி. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டாபிக் வந்து போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வீக்லி டாஸ்க் வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த வீக்லி டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ்மேட் எல்லாரும் சூப்பர் டீலக்ஸா இருக்கட்டும் இல்ல பிக் பாஸ் ஹவுஸ்மேட்டா இருக்கட்டும், இந்த 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட எல்லா பொருட்களும், அவங்களோட ட்ரெஸ், அவங்களோட ஷூஸ், அவங்களோட செயின், அவங்களோட காது கம்மல், கண்ணாடி, சென்ட், பர்ஃபியூம், மேக்கப், சோப்பு, ஷாம்பு, டூத் பிரஷ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ்க்கு வந்து அவங்க சரண்டர் பண்ணிடணும். அவங்க கிட்ட எதுவுமே இருக்காது. டூத் பிரஷ், பேஸ்ட் எதுவுமே கிடையாது. வெறும் பிக் பாஸ் தர ஒரு யூனிஃபார்ம் மட்டும் போட்டுக்கிட்டு இந்த வாரம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அவங்க இருக்கணும். அதுதான் அவங்களுக்கான ஒரு வீக்லி டாஸ்க் இருக்கும். பட் அவங்களால வந்து பிரஷ் பண்ண முடியாது, அவங்களால வந்து ஃபேஸ் வாஷ் பண்ண முடியாது, அவங்களால வந்து குளிக்க முடியாது, அவங்களால வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண முடியாது, அவங்களால வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாது. இது எப்படி வந்து போகும் தெரியல இந்த வாரம். சோப்பு, பேஸ்ட், பிரஷ் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு பேசிக் நீட்ஸ். அதாச்சும் வந்து பிக் பாஸ் வந்து வச்சிருக்காங்க. மேக்கப் பொருட்கள் போறது, ட்ரெஸ் போகிறது அதெல்லாம் ஓகே. பட் ஒரு சோப்பு, பேஸ்ட், பிரஷ் இது வந்து ஒரு பேசிக் நீட். அது மட்டும் வந்து பிக் பாஸ் வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணி கொடுத்திருந்தா அது வந்து கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். அதுவும் வந்து நீங்க கொடுக்கணும்னு
இருக்கும்னு சொல்லும்போது எனக்கு என்னடா இது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இருந்துச்சு. பட் வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரெஸ், ஷூஸ், செயின், கண்ணாடி, சென்ட்டு, பர்ஃப்யூமு, மேக்கப்பு, பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, சோப்பு, ஷாம்பு எல்லாமே வந்து பிக் பாஸோட ஸ்டோர் ரூம்ல வந்து வச்சுட்டு பிக் பாஸ் வந்து கொடுத்த அந்த யூனிஃபார்மை வந்து போட்டுக்கிட்டு ரெடி ஆகுறாங்க நாளைக்கு நடக்க போற டாஸ்க்ல. அது என்ன டாஸ்க்னு சொல்லி நாளைக்கு தான் நமக்கு தெரியும். மோஸ்ட் ப்ராபபிலி ஃபேக்டரி டாஸ்க் நடக்கும்னு நான் நினைக்கிறேன், தொழிலாளிகள். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் see என்ன மாதிரி டாஸ்க் வந்து அது இருக்குதுன்னு சொல்லி. ஸோ இதுதான் கைஸ் இன்னைக்கு நடந்த விஷயங்கள். ஸோ இதுதான் இன்னைக்கான எபிசோட்.